ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல நல்லா விறுவிறுப்பாக போன கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொதப்பி வச்சுருக்காங்க. ஆமாங்க, விஜயா கொடுத்த நகை கவரிங் நகைன்னு முத்துக்கு மீனாக்குன்னு தெரிய வருது. ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக்குறாங்க. ஒரு பக்கம் நகை கடைக்காரங்களாம் கோவப்படுவாங்க, ஏன்னா கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்த பார்க்குறீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ண உங்களுக்கு அசிங்கமால, உங்களை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. முத்துக்கெல்லாம் செம்ம கடுப்பாகும். வார்த்தை அளந்து பேசுங்க, எங்களை பார்த்தா நான் ஏமாத்துற மாதிரியா இருக்குன்னு சொல்லி பதிலுக்கு சண்டைக்கு போவார். கடைசி அந்த கடையோட ஓனர் வராரு. அவருக்கு மீனாவை தெரிஞ்சிருக்கும் போல, அதனால அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. மீனாவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும், அவன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, வேற எங்கேயாவது தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஆனா முத்துக்கு அந்த கடை மேலதான் சந்தேகம் வருது, அவங்க எதுவும் நகையை மாத்திருப்பாங்களான்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. அதுக்கு அந்த ஓனர் சொல்லுவாரு, இங்க பாருப்பா தம்பி, நாங்க ரொம்ப நேர்மையா தொழில் பண்றவங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், உங்க நகை வேற எங்கேயோ தான் மாறி இருக்கு, அதை நீதான்ப்பா போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்போ முத்துக்கு மனோஜ் மேலதான் ஃபுல்லா சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பா மனோஜ் தான் பண்ணிருப்பான், அவனை பிடிச்சி அடிச்சு வெளுத்தோம்னா கண்டிப்பா உண்மை வெளியே வரும்னு சொல்றாரு. அதை கேட்டு மீனாக்கு லைட்டா ஷாக் ஆகுது. என்ன விளையாடுறீங்களா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவர்கிட்ட போய் சண்டை போடுவேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் சரியில்லைங்க, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இதுவரையும் மீனா பேசினது நியாயம்தான், இதுக்கப்புறம் தாங்க ஒரு முட்டாள்தனமான யோசனை சொல்றாங்க. ஆமாங்க, முத்து சொல்றாரு, சரி நான் மனோஜிட்ட போய் சண்டை போடல, ஆனா யார் இந்த காரியத்தை பண்ணாங்கன்னு தெரிய வேணாமா, உடனே போய் வீட்டுல விசாரிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு மீனா விட மாட்டாங்க. எங்க பாட்டியோட பிறந்தநாள் வருதுங்க, பாட்டியே சந்தோஷமா பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக தான் இங்க வராங்க, நம்மளால எங்க தேவையில்லாத பிரச்சனை, ஒரு 2 நாள் பொறுங்க, பாட்டியோட பிறந்தநாள் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சுத்தமா லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க. முத்து ஆரம்பத்துல ஒத்துக்க மாட்டாரு. கட்டாயப்படுத்தி முத்துட்ட சத்தியம் வாங்குறாங்க. பாட்டியோட பிறந்தநாள் முடிகிற வரையும் இந்த விஷயத்தை வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குவாங்க. முத்து வேற வழி இல்லாம சத்தியம் பண்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்துவும் மீனா வீட்டுக்கு வராங்க. மனோஜை பார்த்தாலும் முத்துக்கு செம கடுப்பாகுது. இருந்தாலும் மீனாக்கு பண்ண சத்தியத்தினால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. மனோஜுக்கு லைட்டா பயம் வரதான் செய்யுது. ஒருவேளை முத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ நினைச்சு பயப்படுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, பாட்டியோட பிறந்தநாள் கொண்டாடுறதப்ப விஜயா மனோஜ்லாம் சேர்ந்து முத்து ஏதாவது வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவாங்க. அதில் கடுப்பான முத்து இந்த விஷயத்த சொல்லி பிரச்சனை பண்ணலாம். ஆமாங்க, முத்து விஜயாவை பார்த்து மீனாவோட நகை எங்க, அதை என்ன பண்ணீங்கன்னு கேட்பாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாகலாம். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா பாட்டியோட பிறந்தநாள்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். பாட்டியும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் முத்து இந்த பிரச்சனையை ஆரம்பிப்பாரு. விஜயா கிட்ட மீனாவோட நகை என்னாச்சுன்னு கேட்பாரு. கடைசியா அந்த பிரச்சனை எங்க போய் முடியும்னா, ஒன்னு மனோஜ் தான் நகையை வித்தான்ற விஷயம் வீட்டில் தெரிஞ்சு மனோஜ் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுவாரு. இப்படி நடக்கலாம். இல்லைன்னா விஜயா மனோஜை காப்பாற்றுறதுக்காக முத்து மேலே அந்த பழியை போட்டுருவாங்க. ஆமாங்க, முத்து சொல்றாரு, விஜயா கொடுத்ததெல்லாம் கவரிங் நகை, யாரோ ஒரிஜினல் நகையை திருடிட்டாங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு. அப்ப விஜயா சொல்லுவாங்க, என்ன புருஷனும் பொண்டாட்டியும் விளையாடுறீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி நகையை வாங்கிட்டு போயிட்டு அதை வித்து பணமாக்கிட்டீங்க, இப்ப அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்க யாரோ தான் நகையை திட்டாங்கன்னு சொல்லி பழிய போடுறீங்க, என்ன புருஷனும் பொண்டாட்டி நாடகம் போடுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து திருப்பி விடுறாங்க. முத்துக்கெல்லாம் செம கடுப்பாது, கண்டிப்பா கோவப்படுவாரு. கடைசியா விஜயா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் கவரிங்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் வீட்டில் பிரச்சனை பண்ணல, இந்த விஷயத்த சொல்லலன்னு கேட்குறாங்க. முத்துக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியல. மீனா பாட்டியோட பிறந்தநாள்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் விஜயா ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த கதையெல்லாம் வேற எங்கேயா போய் சொல்லுங்க, நீங்க 2 பேர் தான் கண்டிப்பாக நகையை வித்திருப்பீங்கன்னு சொல்லி அடிச்சு சொல்லுவாங்க. கடைசியா முத்துக்கு ஆப்பு வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனா தாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.